வெல்கம் டு இந்தியன் ஸ்பைசஸ். இன்னைக்கு நம்ம பண்ண போற ரெசிபி பாத்தீங்கன்னா சொரா புட்டு டைப்ல இருக்கிற கானாங்கத்தை மீன் வச்சு நான் ஒரு புட்டு மாதிரி பண்ணியிருக்கேன். இது எல்லாருமே மஸ்ட் ட்ரை பண்ணுங்க. ஸ்பெஷல் டிஷ் இது. இதுக்கு தேவையான பொருட்கள் பாத்தீங்கன்னா ஒரு 1/2 கிலோ அளவுக்கு தலை மட்டும் எடுத்துட்டு இந்த வாலு நடு துண்டை தண்ணியில மஞ்சள் லைட்டா உப்பு போட்டு வேக வச்சு முள்ளெல்லாம் எடுத்துட்டு இந்த மாதிரி பொடி பொடியா நம்ம சொராக்கு எப்படி பண்ணுவோமோ அதே மாதிரிதான் புட்டு மாதிரி உதுத்து வச்சுக்கணும். ஒரு 350 கிராம் வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன். இதுக்கு பச்சை மிளகா, தாளிக்கிறதுக்கு கருவேப்பிலை, கொத்தமல்லி, கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, 2 லவங்கம், 2 ஏலக்காய், ஒரு பட்டை துண்டு, கொஞ்சமா சோம்பு தாளிக்கிறதுக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். எண்ணெய் விட்டுக்கலாம் தேவைக்கேற்ற. கொஞ்சமா கடுகு சேர்த்துக்கிறேன், கொஞ்சமா சீரகம், இதோடவே பாத்தீங்கன்னா நுணுக்கி வச்சிருக்கிற ஏலக்காய், லவங்கம், பட்டை, கொஞ்சமா சோம்பு அதுவும் போட்டுக்கலாம். இப்போ இதுல கருவேப்பிலை, பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். நல்லா வதங்கணும். வெட்டி வச்சிருக்கிற இந்த வெங்காயம் நான் சாப்பர்ல போட்டிருக்கேன். நார்மலா சின்ன சின்ன துண்டா வெட்டி வச்சுக்கோங்க. இதுவும் இதோட ஆட் பண்ணிடலாம். வெங்காயம் பார்க்கும் போது அப்படி இருக்கும், வதங்கி வந்தா கம்மியாயிடும் அளவு. அது மைண்ட்ல வச்சுக்கணும். நீங்க எவ்வளவு குவான்டிட்டி வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. நல்லா வதங்கிக்கலாம். லைட்டா தான் உப்பு போடுறேன் நான் இதுல. மீடியம்ல வச்சு போட்டுக்கோங்க, கிட்ட இருந்துக்கோங்க. 2 பிஞ்சு மஞ்சத்தூள். இது நல்லா வறுபடணும், வதங்கி வரணும் நல்லா. இதுக்குள்ள பாத்தீங்கன்னா மீனுக்குள்ள நான் உப்பு இதுல கொஞ்சம் தான் போட்டிருக்கோம். மீன்ல உப்பும், மஞ்சத்தூள், நமக்கு இந்த டிஷ்ஷுக்கு தேவையான மிளகாத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2-3மே போட்டு நல்லா பெசரி வச்சுக்கலாம். பாருங்க, நான் போட்ட அளவெல்லாம் இதுல எல்லாமே போட்டிருக்கேன். இதோட சேர்த்து கொஞ்சம் கொத்தமல்லியும் போட்டு பிசைஞ்சு வச்சுக்கிறேன் நானு. ஒரு பக்கம் இந்த வெங்காயம் வெந்துகிட்டே இருக்கணும். இப்போ பாருங்க, எல்லாம் கலந்து வச்சிருக்கேன் நானு. இதை இதுல ஆட் பண்ணிடலாம். இப்போ மிளகாத்தூள்
தேவைப்பட்டா இங்க இன்னும் கூட சேர்த்துக்கலாம், குறைச்சிக்கலாம். அது நம்மளோட சாய்ஸ். ஏன்னா பச்சை மிளகாவும் நான் 2 பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். எல்லாமே நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டு சிம்லயே வச்சுக்கோங்க. எவ்வளவு நேரம் நான் மீடியம்ல வச்சேன், அப்பப்ப தேவைப்படும் போது குறைச்சிக்கிட்டேன். இப்போ வந்து சிம்லயே வந்து ஒரு 10 மினிட்ஸ் நல்லா குக் ஆகணும். இதெல்லாம் கலந்து வரணும். நம்ம போட்ட வெங்காயம் இதெல்லாம் 10 நிமிஷம் கழிச்சு உங்களுக்கு காமிக்கிறேன். 10 நிமிஷம் ஆயிருக்கு பாருங்க. நல்ல ஈரப்பதம் இல்லாம நல்ல பொடி பொடியா நம்ம கானாங்கத்தை மீன் புட்டு ரெடி ஆயிடுச்சு. இது மஸ்ட் எல்லாருமே ட்ரை பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த டிஷ் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்தியன் சிக்னேச்சரோட ஸ்பெஷல் டிஷ். இது கூட ட்ரை பண்ணுங்க. தேங்க்யூ.